السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وبارك وسلم عليه. கணித்திற்குரியவர்களே, இந்த காணொளி என்பது ஜாமியார் ரகீப் இஸ்லாமிய அறக்கட்டளை சார்பாக வெளியிடப்படக்கூடிய காணொளி. இந்த வீடியோவில் நாம ஹைதராபாத் மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டியினுடைய எம்ஏ அரபிக் செகண்ட் செமஸ்டருக்கான பாடங்களை பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பேப்பர் 1 கிளாசிக்கல் போயட்ரி பாடங்களை பற்றி இந்த பகுதியில் நாம் பார்க்குறோம். இந்த பாடம், இந்த காணொளி 11வது பாடமாக இருக்கின்றது. இந்த பாடத்தில் நாம் யூனிட் 2 கிளாசிக்கல் போயட்ரியில் யூனிட் 2 இஸ்லாமிய காலம் மற்றும் உம்மவி காலகட்டத்தை பற்றி நாம் பார்த்துட்ருக்கோம். இந்த யூனிட் 2வில் இது 4வது பகுதி, 4வது பார்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நாம் இஸ்லாமிய காலகட்ட முஹதரமுன் கவிஞர்களாகிய ஹதரத் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய லாமியத்தான கசீதாவாக இருக்கக்கூடிய பானத் சுஆத், அதனுடைய கடைசி 20 பைத்துகள் பற்றிய குறிப்புகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த காணொளி என்பது பரீட்சைக்கு தயாராகுவதற்காக வேண்டி மட்டும்தான். வாருங்கள் முதாக்கரா செய்வோம். நாம் ஏற்கனவே கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குறிப்புகளை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை பற்றி நாம் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோவில் நாம் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பானத் சுஆத் என்ற கவிதையினுடைய சில முக்கியமான குறிப்புகளையும், அந்த கவிதையினுடைய சுருக்கத்தையும், மேலும் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பானத் சுஆதினுடைய கடைசி 20 கவிதைகள் நம்மளுடைய சிலபஸில் கொடுத்துருக்கிற மாதிரி கடைசி 20 கவிதைகளுக்கான அர்த்தங்களையும் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த பானத் சுஆத் என்ற கவிதை, இது புருதா என்பதாக பரவலாக அறியப்படக்கூடிய இந்த பானத் சுஆத் என்பது கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குரிய ஒரு கவிதையாக இருக்கின்றது. வாஹிதத்து மின் அயானி வ உயூனி ஷிஅர் அல் அரபி வ அஷ்ஹருல் கலாயித் ஃபி மதஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பிரத்யேகமான, நபியை புகழ்ந்து பாடிய கவிதைகளில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கவியாக இருக்கின்றது. இதற்காக வேண்டி அல்காஹா அஷாயிர பைன எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி மஸ்ஜித் நபி, இந்த கவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில மஸ்ஜித் நபவியில வச்சு பாடப்பட்ட ஒரு கவி. முஅலினன் இஸ்லாமஹு வ இஅ்திதாரஹு அம்மா பதர மின்ஹு சாபிகன். இந்த கவிதையில கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய இஸ்லாத்தை அறிவித்து, மேலும் தங்களுடைய முன்னால் அவர்கள் செய்த தவறுகளுக்காக வேண்டி வருந்தியும் ஒரு பாடப்பட்ட ஒரு கவியாக இந்த கவிதை இருக்கின்றது. இந்த கவிதையினுடைய கசீதாவினுடைய சுருக்கம் என்னவென்று பார்த்தால், முலஹஸு கசீதத்து பானத் சுஆத். பானத் சுஆதினுடைய இந்த கவிதையினுடைய சுருக்கம் என்னவென்று சொன்னால், ததூருல் கசீதத்து ஹவுல அத்தஹவுல் தாரி அமாத்திகி ஃபி ஹயாத்தி கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு மின் ஹாலத்தில் ஹௌஃபி வல் லியாஇ வ ஹத்ரித் திமாஇ இலல் அமானி வல் ஹிதாயத்தி வல் ஈமான். இந்த கவிதை என்பது, இந்த கவிதை சில முக்கியமான விஷயங்களை, கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான விஷயங்களை சுற்றி இந்த கவிதை என்ன செய்து நகர்கின்றது. அந்த அடிப்படையில் பயம், இரத்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலை செய்ய சொல்லி அந்த விஷயங்கள், அதே மாதிரி அதுக்கப்புறம் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு அவர்களுக்கு கிடைத்த அம்மான், நிம்மதி மற்றும் ஹிதாயத், ஈமான், இதை பற்றியெல்லாம் என்ன செய்கிறாங்க, விளக்கி சொல்கிறாங்க. இந்த கவிதையை முக்கியமான ஒரு 4 தலைப்புகளாக, ஒரு 4 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்றாவது அல் முகத்தமத்துல் கஸ்லியா. முதலாவது என்னன்னு சொல்லி சொன்னா கசல். முகத்திமா ஆரம்பத்தில் கசல் கசல் அப்படின்னு சொல்லி சொன்னால் காதல் சம்பந்தமான, காதலை நினைத்து பாடக்கூடிய கவிதை. يبدأ كعب قصيدته بالوقوف على الأطلال والتغزل بمحبوبته سعاد التي فارقته وابتعدت عنه، واصفا حسنها وجمالها وتملسها من عيودها، وهو تقليد فني افتتح به شعراء الجاهلية
قصائدهم لجذب انتباه السمع والمجلس. பழைய ஜாஹிலியா கால கவிஞர்களைப் போன்று இவர்களும் தங்களுடைய கவிதைகளை அல் உகூஃப் அல் அத்லால் என்ற அடிப்படையில் பழைய காதலியினுடைய அந்த நினைவு சின்னங்கள், அவர்கள் தங்கியிருந்த வீடுகளில் நிற்பது, இதை கொண்டு என்ன செய்யறாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி தன்னுடைய க காதலியான சுஆத் என்ற தன்னுடைய காதலியை பற்றி கசல் பாடி காதல் கவிதையையும் என்ன செய்யறாங்க அடுத்து தொடர்ந்து கொண்டு வர்றாங்க. அவர்களுடைய அழகை வர்ணிக்கிறாங்க. அவர்கள் பிரிந்து போனதை பற்றி என்ன செய்யறாங்க வர்ணிச்சு இந்த கசீதாவாக அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். இது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் அவர்கள் ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இது ஒரு கவிதையினுடைய ஒரு மரபு அப்படித்தான். ஜாஹிலியா காலம் முதற்கொண்டு கவிதையை அவங்க அப்படிதான் என்ன செய்வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மரபுப்படி இவர்களும் என்ன செய்யறாங்க, காதலியினுடைய நினைவுகளை பற்றியும் காதலியினுடைய அழகு, அவர்களுடைய தன்மைகளை பற்றி விவரித்து என்ன செய்யறாங்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக வேண்டி இந்த மாதிரி காதலியை பற்றி ஒரு கவிதையை ஆரம்பிக்கிறாங்க என்று சொன்னா, இன்திமா ஹிஸ்ஸம்இ வல் மஜ்லிசி, முக்கியமான நோக்கம், கவிதையினுடைய முக்கியமான நோக்கம் எதுவாக இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் அவர்கள் இந்த மாதிரி கசல் பாடி, அதே மாதிரி பழைய காதலியினுடைய நினைவை நினைத்து உருகி பாடும்படியான வார்த்தைகளை வைத்திருப்பது என்பது அந்த மஜ்லிஸையும் கேட்கக்கூடியவர்களுடைய அந்த காதையும், அதாவது கேட்கக்கூடியவர்களுடைய இந்த கேட்பதையும் அவர் தன் பக்கம் உணர்த்துவதற்காக வேண்டி, தன் பக்கம் இழுப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி என்ன செய்வாங்க கவிதைகளை பாடுறாங்க. அதுக்கடுத்து இது முதல் பகுதின்னு சொல்லி சொன்னா, ரெண்டாவது பகுதி ஒஸ்முன் நாகதி ஒத்தாபி, தங்களுடைய அந்த குதிரை ஒட்டகத்தை வர்ணிக்கிறது. மேலும் தன்னுடைய அந்த சிரமத்தை, எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க சிரமம் பட்டாங்க அப்படிங்கிறது என்ன செய்யறது வர்ணிக்கிறது. وينتقل الشاعر لوصف ناقته القوية السريعة التي تجتاز به القفار والمهالك، واصفا إياها بأوصاف دقيقة تبرز قدرتها على تحمل المشاق للوصول إلى الغاية المنشودة. நபிகளாரின் என்ன செய்யறாங்க, பழைய அண்டை கால கவிதைப்படி முதல்ல கசல் காதலியை பத்தி வர்ணிக்கிறது. அதுக்கடுத்து என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னா, தங்களுடைய ஏதாவது ஒரு குதிரையை பற்றியோ ஒட்டகத்தை பற்றியோ, இவங்க ஒட்டகத்தை பத்தி என்ன செய்யறாங்க, அப்படிப்பட்ட பலமான ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய அப்படிப்பட்ட அந்த தன்னுடைய ஒட்டகத்தை பத்தி என்ன செய்யறாங்க விவரிச்சு அதை வசுஃபு பண்ணி படிக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்த கட்டம் அப்படிங்கிறது, அடுத்த பகுதி அப்படிங்கிறது இஅ்திதாரு வல் இஸ்திஅதாஃபு, மன்னிப்பும் மற்றும் தஞ்சம் கோருதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தடைந்தாங்க, பாலைவன பயணத்தை கடந்து நபிகளாரை சென்றடைந்து தான் வந்த வலிமையான வேகமான ஒட்டகத்தின் சிறப்புகளை மிக நுணுக்கமாக என்ன செய்யறாங்க இந்த இதுல விளக்குறாங்க. அடுத்து இதுல அல் இஅ்திதார் வல் இஸ்திஅதாஃப் அப்படிங்கிறதுல, இஅ்திதார் சொன்னா உதுர் மன்னிப்பு தேடுறது, இஸ்திஅதாஃப்னா தஞ்சம், அதாவது தன்னுடைய அந்த இரக்கத்தை தேடுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை மன்னிக்க வேண்டும் என்பதாக என்ன செய்யறது, அதை வலியுறுத்தி என்ன செய்யறாங்க கவிதையை படிக்கிறாங்க. எதுகுலு அஷாயிரு ஃபி சுல்பில் மௌதிஇ ஹைது யசிஃபு ஹாலஹு பஅத அன் உதீர தமஹு وتخلى أصدقاءه وإخوانه عنه خوفا من عقاب النبي صلى الله عليه وسلم، ثم يوجه اعتذاره المباشر للنبي صلى الله عليه وسلم مستجديا عفوه ورحمته، مؤكدا أنه جاد في توبته وإسلامه وأن الرسول هو ملجأ الخائفين. பின்ம அந்த கவிஞர் என்ன செய்யறாங்க, முக்கியமான அந்த தலைப்புக்குள்ள போறாங்க. இதுதான் முக்கியமான விஷயம், அவர்களுடைய கவிதையினுடைய முக்கியமான நோக்கமே இதுதான். எப்படின்னு சொல்லி சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆல்ரெடி கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்ய சொல்லி என்ன சொல்லியிருந்தாங்க. அப்போ அதை பற்றிய நிலைமைகளை என்ன செஞ்சாங்க, தன்னுடைய நிலைமைகளை வளர்க்குறாங்க. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை கொள்வதற்காக வேண்டி உத்தரவு போட்டிருக்கிறதுனால அவர்களுடைய சகோதரர்கள், நண்பர்கள் எல்லாருமே நபியினுடைய தண்டனைக்கு பயந்து இவரை விட்டு விலகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, அதை பத்தி சொல்றாங்க, அதை பத்தி விளக்குறாங்க. சும்மா இஅ்திதாரஹு தன்னுடைய மன்னிப்பை முன் வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அவர்களுடைய ரஹமத்தையும் மன்னிப்பையும் நாடி தங்களுடைய மன்னிப்பை, தங்களுடைய மன்னிப்பு கோருதல் என்ன செய்யறாங்க முன் வைக்கிறாங்க. நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பதிலும் இன்னும் அவர்களுடைய
எல்லாத்துக்கும் அவங்க மன்னிப்பாங்க அப்படிங்கிறத தான் அவர்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பை விரும்பி என்ன செய்றாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்து மதீஹுன் நபி வ மதஹில் முஹாஜிரின், நபியை புகழ்தலும் முஹாஜிர்களை புகழ்தலும். இஸ்லு கஅபு இலா தர்வத்தில் கசீதா, இந்த கசீதாவினுடைய முக்கியமான பகுதிக்கு வர்றாங்க. இந்த இடத்துல தான் இதுதான் கசீதாவினுடைய முக்கியமான விஷயம். நபியை புகழ்வதும் முஹாஜிர்கள் புகழ்வதும். ஃபயம்தஹுன் நபிய பிபைத்திஹி அஷ்ஷஹீரி அல்லதி யஸிஃபுஹு ஃபீஹி பின்னூரி வஸ்ஸைஃபில் காத்திஇ லில் பாத்தில். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்றாங்க. தங்களுடைய பிரபல்யமான அந்த வரி, அதுல அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிக்கிறாங்க. அவர்கள் ஒளி என்றும், அவர்கள் பாத்திலை துண்டிக்கக்கூடிய வாள் என்பதாகவும் என்ன செய்றாங்க, வர்ணிக்கிறாங்க. அந்த வரி அப்படிங்கிறது இன்னர் ரசூல் அல்ல சீஃபுன் இஸ்தல்லாஹு பிஹி அப்படிங்கிற அந்த வரியை கூட என்ன செய்றாங்க, வர்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ثم يختم بمدح الصحابة المهاجرين واصفا شجاعتهم وثباتهم في المعارك وصبرهم عند اللقاء ورفعتهم وعزة نفوسهم. பின்பு முஹாஜிரின்களான சஹாபாக்களை என்ன செய்றாங்க, புகழ்றாங்க. புகழ்ந்து தங்களுடைய கவிதையை முடிக்கிறாங்க. அவர்களுடைய வீரம், அப்போரில் அவர்களுடைய ஸ்திரத்தன்மை, எதிரிகளை சந்திக்கும் போது அவர்களுக்கு இருந்த பொறுமை, அவர்களுடைய உயர்ந்த அந்தஸ்து, இதை பற்றி எல்லாம் என்ன செய்றாங்க, வர்ணிச்சு தன்னுடைய கவிதையை முடிக்கிறாங்க. அடுத்து பானசுஆதினுடைய தனித்தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது அல் பினா உல் ஜாஹிலிய தக்லீத், ஜாஹிலியா கால அந்த நடைமுறையை பின்பற்றி என்ன செய்யறது, கவிதையை அமைச்சிருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக கசல் படிக்கிறது, அதுலேருந்து முதல்ல கசல், அதுக்கப்புறம் ரேஹலா தன்னுடைய பயணத்தையும் ஒட்டகத்தையும் வர்ணிக்கிறது, அதுக்கப்புறம் முக்கியமான நோக்கமாகிய இஅ்திதார் வல் நதீஹ், நபியிடத்துல பாவ மன்னிப்பு தேடுவதும் நபியை புகழ்றதும். அடுத்து அத்தனவுல் ஆத்திஃபி, ஏ பாவ மன்னிப்பு கோருதலுக்கான வகைகள், எப்படியெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுறது. தன்தகில் கசீதத்து பிசலாசத்தி மின் ஆத்திஃபத்தில் ஹுஸ்னி வத்தஃபஜ்ஜுஇ ஃபில் கஸ்லி இலா ஆத்திஃபத்தில் ஹௌஃபி வர்ரஜாஇ ஃபில் இஅ்திதாரி ثم إلى عاطفة الإجلال والفخر في المديح. ஆத்திஃபின்னு சொல்லி சொன்னா உணர்ச்சி, உணர்ச்சியினுடைய வகைகள், உணர்ச்சியினுடைய வகைகளை என்ன செய்யறாங்க, விவரிக்கிறாங்க. முதல்ல அஹ், எப்படின்னு சொல்லி சொன்னா கவலை, திடுக்கம், முதல்ல தன்னுடைய காதலியினுடைய பிரிவை நினைத்து திடுக்கம், அதுக்கப்புறம் ரசூலுல்லா மன்னிக்க வேண்டும் என்பதற்கான ஆதரவு வைக்கிறது, பயம், இப்படி ஒரு உணர்ச்சி, பய உணர்ச்சி, முதல்ல கவலை, கவலை உணர்ச்சி, அதுக்கப்புறம் ரசூலுல்லா மன்னிக்க வேண்டும் என்ற ஆதரவு கலந்த பய உணர்ச்சி, பின்பு பெருமை, நபியை புகழ்ந்தும் சஹாபாக்களை புகழ்ந்தும் பெருமை, வீரம் என்ற உணர்ச்சி, இப்படி பலவிதமான உணர்ச்சிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதுல வெளிக்காட்டியிருக்கிறாங்க. உணர்ச்சிகளினுடைய பல கலவையாக என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதுக்கப்புறம் கூவத்து தஸ்வீர், இந்த பானத் சுஆதினுடைய மற்றொரு தனித்தன்மை என்னன்னு சொல்லி சொன்னா அழகா என்ன செய்ய வர்ணித்தல், உருவப்படுத்துதல், இன்னும் ஒப்பிடுதல், பலமான ஆற்றல் மிக்க ஒப்பிடுதலும், இன்னும் தஸ்வீர் என்ன செய்யறது, ஒப்பிட்டு சொல்றாங்க. தங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உருவப்பட்ட வாள் என்பதாக, அதே மாதிரி சஹாபாக்களை வர்ணிக்கிறது, இது மாதிரி நிறைய வர்ணிச்சும் உருவகப்படுத்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நல்ல வார்த்தைகள், ஆழமான சொற்பொருள், சொற்செறிவு, நிறைய வார்த்தைகள்ல நல்ல பலமான அழகான வார்த்தைகளை, நயமிக்க வார்த்தைகளை உபயோகிக்கிறது. அல் இஅ்திமார் அல் பஹரில் பசீத், பசீத் என்ற அந்த பஹரின் மீது என்ன செஞ்சிருக்கிறாங்க, கவிதை படிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த கசீதா பானத் சுஆத் அப்படிங்கிறது பஹ்ரி பசீத்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த என்ற வசனில் இது அமையப்பட்டிருக்கின்றது. ஓகே, அடுத்து நாம பானத் சுஆதினுடைய கவிதை அப்படிங்கிறது, காபூர் சுஹரதுல்லாஹ்வுடைய பானத் சுஆத் அப்படிங்கிற கவிதை லாமியா, அது லாமில முடியறதுனால ஒரு லாமியத்தான கவிதை. கடைசி 20 வரிகளுக்கான நம்ம அர்த்தங்கள் நமக்கு பாடத்தில் இருக்குது. இது இந்த வரியை நம்ம பார்க்கிறோம். உம்பித்து அன்ன ரசூல் அல்லாஹி அவ்அதனி வல் அஃபு இந்த ரசூல் இல்லாஹி மஅமூலுன். இந்த காபுனு ஜுஹைரதியல்லாஹனுடைய அந்த பானத் சுஆதுங்கிறது பானத் சுஆதுன் ஃப கல்பில் யோம மத்பூலுன் அப்படின்னு ஆரம்பிக்குது. அதையும் நாம ஞாபகத்தில் வைக்கணும். நமக்கு கொடுத்திருக்கிறது கடைசி 20 வரிகள் தான். இப்ப இந்த வரியில உம்பித்து, நான் அறிவிக்கப்பட்டேன், அன்ன ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅதனி, நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என தண்டிக்க சொல்லி என்னை வாதா கொடுத்துருக்குறாங்க. என்னைய தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க
எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆனால் வல்லஃபு இந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலும் நிச்சயமாக மன்னிப்பு என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆதரவு வைக்கப்படக்கூடியதாக இருக்கும் நிலையில அவங்க என்னைய எச்சரிப்பதற்காக நான் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதாக எனக்கு செய்தி வந்தது. அப்போ அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய மன்னிக்கக்கூடியவர்கள் என்று இருந்தும் கூட அவங்க என்னைய எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், என்னை கொலை செய்ய சொல்லியிருக்கிறார்கள் என்பதாக எனக்கு செய்தி வந்தது. ஃபகத் அத்தைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅத்ததிரன், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ருத்துர் தேடிய நிலையில், மன்னிப்பு தேடிய நிலையில் வந்திருக்கின்றேன். வல் அதுரு இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பூலுன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல உதுர் என்பது மன்னிப்பு என்பது அது ஏற்றுக்கொள்ளப்படும். காரணம் தங்கடம் சொல்வது, உல் உதுர்னு சொல்லி சொன்னா தங்கடம், காரணம் சொல்வது. நான் தங்கடம் சொல்லி வந்திருக்கிறேன், என்னுடைய தங்கடத்தை என்னுடைய நிலையை சொல்லி வந்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல தங்கடங்கள் காரணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது எனக்கு தெரியும். மஹலன் ரசூல் அல்லதி அஅதாக நாஃபிலத்தல் குர்ஆனி ஃபீஹா மவாஇதும் வ தஃசீலுன், எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனை நாஃபிலத்தாக ஃபதலாக கொடுத்தானோ, அதுல உபதேசங்களும் நிறைய விளக்கங்களும் இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தானோ அந்த ரசூலே, மகளன் கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்னுடைய விஷயத்துல என்னைய கொல்வதற்காக நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நான் கொஞ்சம் என்னைய கொஞ்சம் தாமதம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்பதாக என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க. அப்ப இந்த கவிதைகள்ல இருந்து முன்னாடி மான தங்களுடைய ஒட்டகத்தை பத்தி, தங்களுடைய காதலியை பத்தி படிச்சுட்டு வந்து முக்கியமான விஷயம் உதுர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல காரணத்தை சொல்றதும் மன்னிப்பு கேட்கறதும். அந்த அடிப்படையில் என்ன செய்றாங்க, இந்த கவிதைகள் அமைந்திருக்கின்றது. லா தஅகுதன்னி பி அக்வாலில் உஷாத்தி, கொல் செல்வர்களுடைய சொல்லின் காரணமாக என்னை நீங்கள் பிடித்து விடாதீர்கள். வலம் உஜ்ரிம் வலவ் கசரத் அன்னில் அகாவிலு, என்னை பற்றிய கட்டுக்கதைகள் அதிகமாக உங்களிடத்தில் பரவி இருந்தாலும் கூட நான் பெருசா தவறு ஒன்றும் செய்யல. அப்போ நான் பெண்களை பத்தியும், முஹாஜிரினத்தான பெண்களை பத்தியும், இஸ்லாத்தை பத்தியும், உங்களை பத்தியும் நான் ஆட்சேபித்ததாகவும் பழித்து கவிதைகள் பாடியதாகவும் நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் அதை பத்தி சொல்றாங்க, அதெல்லாம் வந்து கோல் சொல்பவர்கள். அவர்களுடைய சொல்லை கொண்டு அவங்களோட சொல்ல வச்சு என்ன நீங்க என்ன செய்யறாதீங்க, தண்டிச்சிடாதீங்க. வல முஜ்ரிம், நான் பாவம் செய்யல. வலவு கசரத்து அன்னில் அக்காவில், என்னை பற்றிய அந்த கதைகள் எல்லாம் அதிகமாக தங்களிடத்திலே படுத்தப்பட்டிருந்தாலும் சொல்லப்பட்டிருந்தாலும் நான் நான் பாவம் செய்யல அப்படிங்கிற தங்களுடைய உதிர என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. லகத அக்கூமு மகாமன், நான் இப்ப வந்து நிக்கிற இடங்கிறது அது ஒரு பெரிய இடம். லவ் யகூம லஹு அராவ அஸ்மாவு மா லவ் இஸ்மாவுல் ஃபீலு, நான் நிற்கக்கூடிய இந்த இடம் அப்படிங்கிறது, நான் பார்க்கின்ற ஒன்றை அந்த யானை பார்த்திருந்தால், நான் கேட்கின்ற ஒன்றை அந்த யானை கேட்டிருந்தால், அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடத்துல நிக்கிறேன். நான் ஒரு பெரிய ஒரு உன்னதமான மகோன்னதமான இடத்துல நிக்கிறேன். இந்த இடத்துல யானை நின்னுச்சுன்னு சொல்லி சொன்னா, நான் பார்க்கறத அந்த யானை பார்த்ததுன்னு சொல்லி சொன்னா, நான் கேட்கறத அந்த யானை கேட்டதுன்னு சொல்லி சொன்னா, லதல்ல யர்அது, அது பயத்தால் நடுநடுங்கி போய்விடும். இல்லா யக்கூன லஹு இன்த ரசூலி பி இத்னில்லாஹி தன்வீனுன், அதற்கு அல்லாஹ்வினுடைய அனுமதியை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புறத்திலிருந்து ஒரு தன்வீல் சொல்லி சொன்னா ஆஹ், ஆதரவு, மேலும் அனுமதி, ரசூலுல்லா அனுமதி கொடுத்திருந்தாங்க. அதுக்கு ரசூலுல்லா அனுமதி கொடுத்திருந்தாலே தவிர இந்த இடத்துல நான் நிக்கிற இடத்துல ஒரு யானை வந்து நின்று இருந்தா அதுவே என்ன செஞ்சிருக்கும், அஞ்சி நடுநடுங்கி ஓடி போயிருக்கும் என்பதாக என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை புகழ்ந்து பேசுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சன்னிதானம் அப்படிங்கிறது, இந்த இடத்துல ஒரு யானையே வந்து நின்னாலும் ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதி இல்லைன்னு சொல்லி சொன்னா அதுவே பயந்து ஓடி போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமான ஒரு சன்னிதானத்துல நான் நிக்கிறேன். ஹத்தா வதாஅத்து யமீனி லா உனாசிஉஹு ஃபி கஃபின் தி நக்மாத்தின் கவுலுஹுல் கீலு, நான் இங்க எதுக்காக நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னா அதையும் விளக்குறாங்க. ஹத்தா வலாஅத்து யமீனை, என்னுடைய வலது கரத்தை நான் வைக்கின்றேன். அதாவது நான் பைஅத் செய்யறேன், பைஅத் செய்யறதுக்காண்டி வந்திருக்கிறேன். லா உனாசிஉஹு, நான் என்ன செய்ய மாட்டேன், அதை மாற செய்ய மாட்டேன். எப்படிப்பட்ட ஒரு கரத்திலே நான் பைஅத் செய்ய வந்திருக்கின்றேன்னு சொல்லி சொன்னா, தி நிக்மாத்தின், எதிரிகளை பழிவாங்கக்கூடிய, கவுலுகுல் கீலு, அவர்களை பற்றி நல்ல கீழ்கள், புகழாரங்கள் சொல்லப்பட்ட நல்ல அப்படிப்பட்ட ஒருவருடைய கரத்திலே நான் பையத் செய்வதற்காக வந்திருக்கின்றேன். நான் அதற்கு மாறு செய்ய மாட்டேன். அப்ப தங்களுடைய இஸ்லாத்தை வெளிப்படுத்துறாங்க. ஃபகான அஹ்வஃப இந்தி இதா கல்லமஹு இது கீல இன்னக மன்சூபுன் வ மஸ்ஊலுன்,
ஃபகான அஹ்வஃப இந்தி, நான் ரொம்ப நபிகளாருடன் நான் பேசிய போது என்னை நோக்கி, காபே, நீ செய்த குற்றங்களின்பால் நீ தொடர்பு படுத்தப்பட்டவன். இது கீழ ரசூலுல்லாஹ் என்று சொன்னபோது, இன்னக்க மன்சூபுன், இந்த மாதிரி நீ குற்றங்களோடு தொடர்புடையவன், மஸ்ஊலுன், நீ பொறுப்புதாரி, நீ நிறைய குற்றங்கள் செஞ்சிருக்கிற, நீ குற்றவாளி அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன என்கிட்ட சொன்னபோது, அதை பத்தி நான் பேசும்போது, ரசூலுல்லாஹ் இடத்துல நான் பேசும்போது இதே என்கிட்ட சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீ உன்னை பத்தி குற்றச்சாட்டு வந்திருக்குது, நீ குற்றவாளின்னு நான் சொன்னபோது, ஃபகான அஹ்வஃப, நான் ரொம்ப பயந்தவனாக இருந்தேன். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட பேசும்போது ரசூலுல்லாஹ் என்னை பத்தி இப்படி சொல்லும்போது எனக்கு பயமாக இருந்தது. எந்த அளவுக்கு பயம் சொல்லி சொன்னா, நான் ரசூலுல்லாஹ் இடத்துல பயந்தது மின் ஹாதிரின், ஒரு சிங்கத்தினுடைய பயத்தை விட, ஒரு சிங்கத்திடத்துல இருந்தாலும் அந்த பயத்தை விட, நான் ரசூலுல்லாஹ்ட்ட நான் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்னை பத்தி இப்படி சொல்லும்போது நான் ரொம்ப பயந்தேன். ஷீக்கில் அன்யாபி தாலஹு பி பத்னி அஸ்ஸர கீலுன் லஹு தூனஹு கீலுன். கீலுன் தூனஹு கீலுன் சொல்லி சொன்னா, அடர்ந்த காடுகள், நிறைய மரங்கள், நிறைய காடுகள், தொடர்ந்து மரங்களா இருக்கக்கூடியதுக்கு தான் கீலுன் லஹு கீலுன். அப்ப பனு பத்னு அஸ்ஸரா, பத்னு அஸ்ஸரா என்ற நடு காட்டுக்குள்ள, அப்போ சிங்கங்கிறதே பலமான சிங்கம், அதுவே ரொம்ப பயங்கரமானது, அதுவும் காட்டுல, அதுவும் அடர்ந்த காட்டுல வாழக்கூடிய சிங்கங்கிறது, அது ரொம்ப தைரியசாலியாகவும் ரொம்ப பலமிக்கதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட நடு காட்டுல வாழக்கூடிய பத்துநாசரா என்ற நடு காட்டின் மையப்பகுதியிலே வாழக்கூடிய ஷீக்குல் அன்யாப், மேலும் ஆஹ், மிகப்பெரிய நா நா- பற்கள் கொண்ட அந்த சிங்கத்திடம் இருக்கும், சிங்கத்திடம் நான் நின்றிருந்தால் அந்த பயத்தை விட ரசூலுல்லாஹ்ட்ட நான் நிக்கிற அந்த பயம்ங்கிறது ரொம்ப அளப்பெரியது. யகுது, அந்த சிங்கத்தை பத்தி விவரிக்கிறாங்க, அந்த சிங்கம் எப்படிப்பட்ட சிங்கம். அப்போ நான் ரசூலுல்லாஹ்ட்ட நிக்கிறேன் அப்படிங்கிறது, நான் ஒரு பயங்கரமான படுபயங்கரமான சிங்கத்திற்கு முன்னாடி நான் நின்று இருந்தா கூட இந்த அளவுக்கு நான் பயப்பட்டிருக்க மாட்டேன். அந்த சிங்கம் என்ன செய்யுது, யகுது ஃபயல்ஹமு லிர்காமைனி இந்தஹுமா லஹமல் மினல் கௌலி மன்சூருன் ஹலாதீலுன். அந்த சிங்கம் காலையில இரை தேட புறப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா, அது என்ன செய்யும், துண்டு துண்டாக்கும் இரையை தேடி. அது இரை தேட போடப்பட்டுன்னு சொல்லி சொன்னா எதுக்காக வேண்டி, தன்னுடைய 2 குட்டிகளுக்காக வேண்டி. அப்படி போச்சுன்னு சொல்லி சொன்னா, அந்த கூட்டத்திலிருந்து அந்த இறைச்சிகளை கொண்டு வரும். எப்படிப்பட்ட இறைச்சின்னு சொல்லி சொன்னா, அது வேட்டையாடி மன்சூருன், அந்த இரையை, அந்த இறை பிராணியை அது என்ன செஞ்சிடும், அப்படியே துண்டு துண்டாக்கி பரப்பி விட்டுரும். ஹராதீலு, அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான அந்த சிங்கம். அந்த சிங்கம் அப்படி எப்படிப்பட்ட சிங்கம் சொல்லி சொன்னா, ஹராதீல துண்டு துண்டாக்கிறோம், இறைய பிராணிய துண்டு துண்டாக்கிறோம், அப்படி மண்ணில பரத்தி விட்டுரும். அந்த அளவுக்கு படுபயங்கரமான சிங்கம். அப்படிப்பட்ட சிங்கத்தில் முன் நிற்பதை விட ரசூல் முன் நிற்பது நான் ரொம்ப அஞ்சியவனாக பயந்தவனாக இருக்கின்றேன். மின்ஹு தலில்லு ஹமீருல் வஹ்ஷி வாமிரத்தன் வலா தம்ஷி பி வாதீஹில் அராஜீலு. அப்ப அந்த இதுலயும் இந்த வரியிலையும் சிங்கத்தை பத்தி விளக்குறாங்க. அந்த சிங்கத்துக்கு முன்னாடி மற்ற மிருகங்கள் எல்லாம், மற்ற காட்டு விலங்குகள் எல்லாம் என்ன செய்யும், அது அச்சத்தால் அது அடங்கி விடுகின்றது, அச்சத்தால் பயந்து விடுகின்றது. அதுக்கு முன்னாடி என்ன செய்யாது, நடக்காது. மற்ற மனிதர்கள் கூட என்ன செய்ய மாட்டாங்க, அந்த வாதியில, அந்த காட்டுல, அந்த பள்ளத்தாக்குல யாரும் உள்ள போறதுக்கு கூட பயப்படுவாங்க, உள்ள நடக்கிறதுக்கு கூட பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு படுபயங்கரமான சிங்கம். அந்த சிங்கத்தினுடைய பயத்தை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்திற்கு முன் நான் இருப்பது ரொம்ப பயப்படுகின்றேன். வலா தஸாலு பி வாதிஹி அஹன் திகத்தின் முத்தரிஹில் பஸ்ஸி வத்துர்சானி மஅகூலுன். தன்னுடைய மேனியின் அணியிருந்த ஆயுதங்கள் சிதறடிக்கப்பட்ட, ஆடைகள் நைந்து போன நிலையில், துணிச்சல் மிக்க மாவீரர்களின் உடல்கள் கூட எந்த சிங்கத்தின் பள்ளத்தாக்கில் புசிக்கப்பட்ட நிலையில் எப்போதும் காணப்படுமோ, அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு வீரமான ஆள் அந்த காட்டுக்குள்ள போனான் என்று சொன்னா, அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம், ஆயுதங்களோடு ஒரு பயங்கரமான ஒரு வீரன் போனாலும் கூட, அந்த காட்டுப்பகுதியில் போனா அவனுடைய ஆயுதங்கள் சிதறடிக்கப்பட்ட நிலையில், அவனுடைய ஆடைகள் கிழிக்கப்பட்ட நிலையில் அவன் செத்து போய் கிடப்பான். அந்த அளவுக்கு யாரும், அப்படின்னா யாரு போனாலும் அந்த காட்டுக்குள்ள போனா உயிரோடு திரும்ப வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய படுபயங்கரமான சிங்கத்திற்கு முன்னாடி நான் நிற்பதை விட ரசூலுல்லாஹினுடைய சமூகம் எனக்கு ரொம்ப படுபயங்கரமானது. இன்னர் ரசூல
இப்ப இதுவரையும் ரசூலுல்லாவை தான் புகழ்றாங்க. இப்ப ரசூலுல்லாவுடைய சன்னிதானம் அந்த சிங்கத்தினுடைய சன்னிதானத்தை விட, சிங்கத்திற்கு முன்னால் இருப்பதை விட எனக்கு ரொம்ப படுபயங்கரமானது. நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறுன் இஸ்தல்லாஹு பிஹி வசாரிம் மின் சுயூஃபில்லாஹி மஸ்லூலுன். இங்க வசாரிம் அப்படின்னு வந்திருக்குது, சில இடங்கள்ல முஹன்னதுன்னு வந்திருக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய உருவப்பட்ட வாள்களில் ஒரு வாள். அதை கொண்டு ஒளி பாய்ச்சப்படுகின்றது. ஒளியால் விளங்கக்கூடிய ஒரு நூறாக இருக்கின்றார்கள். ஒளியால் விளங்கக்கூடிய ஒரு நூறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். வாளை போன்று, அல்லாஹ்வினுடைய வாளை போன்று ஒளி வீசக்கூடிய, பாத்தில்களை அழிக்கக்கூடிய வாளை போன்று ஒளி வீசக்கூடிய ஒரு நூறாக இருக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபி ஃபித்யத்தி மின் குறைஷின், அவங்க குறைஷ் குலத்தை சார்ந்தவர்கள். கால காயிலுகும் பி பத்தின மக்கத்தல் அம்மா அஸ்லமு ஜூலு, அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி குலத்தைச் சேர்ந்தவர்கள். கால காயிலுகும், அவர்களில் சொல்லக்கூடியவர் சொன்னார், ஒன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது ஹம்சா. அவங்க சொன்னாங்க, பி பத்தின மக்கத்தை, அந்த மக்கா என்ன பள்ளத்தாக்குல, லம்மா அஸ்லமு, அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது, ஜூலு, இங்க இருந்து நீங்க என்ன செஞ்சிருங்க, ஹிஜ்ரத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அதை கேட்டுதான் ஜாலு, அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, மக்காவை விட்டும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போனாங்க. ஃபமாசால் அல் கஅசு வலா குஷுஃபுன், ஆனா ஹிஜ்ரத்துக்கு போனது யாருன்னு சொல்லி சொன்னா, பெரிய வீரதீரமிக்க ஆட்கள். யாரு போல, கஅசு கோழைகளோ, குஷ்ஃபு நிராயுத பாணிகளோ என்ன செய்யல, போகல. அன்காஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா பலவீனர்களாக இருப்பவர்கள், கோழைகள். அதே மாதிரி குஷுஃப்னு சொல்லி சொன்னா போர் பயிற்சி இல்லாதவர். அதே மாதிரி வலா மயிலுன் வலா மஆசீலுன்னு சொல்லி சொன்னா நிராயுதபாணிகள். இவர்களெல்லாம் என்ன செய்யல, போல. ஃபமாசால, இப்ப எல்லாரும் மக்காவை விட்டு மஜ்னாவுக்கு ஹிஜ்ரத்து போனாங்க. ஆனா ஹிஜ்ரத் போனதெல்லாம் தைரியமான வீர வீரர்கள். யாரு போல, கோழைகள் போல, இங்கிருந்து நிராயுதபாணிகள் போல, போர் பயிற்சி இல்லாதவர்கள் என்ன செய்யல, மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போல. ஷும்முல் அரானீன அபுதாலுன் லபூசுஹும் மின் நஸ்ஜி தாவூத ஃபில் ஹைஜா சராபீலுன், அவர்கள் எல்லாம் உயர்ந்த மூக்குகளை உடையவர்கள். போரில் அவர்கள் அணிந்திருக்கும் ஆடைகள் தாவூத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெசவிலில் உருவான உருக்கு சட்டைகளாகும். இப்ப இதெல்லாம் முஹாஜிரின்களை, குறைஷ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஹாஜிரின்களை புகழ்ந்து என்ன செய்றாங்க, பேசுறாங்க. அப்போ போருக்கு அங்கேருந்து எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க மக்காவிலிருந்து மதீனாவிற்கு. இப்போ ஹிஜ்ரத் பண்ணி போனவங்க பெரும்பாலும் வீரதீரம் மிக்கவர்கள். அவர்கள் எல்லாம் கோழைகள் அல்ல, அவர்கள் எல்லாம் நிராயுதபாணிகள் அல்ல, வீரர்கள். அவர்கள் அணிந்திருந்த அந்த உருக்கு சட்டை அப்படிங்கிறது தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த உருக்கு சட்டைகள். அவர்கள் மூக்கு உயர்ந்தோர். மூக்கு உயர்ந்தோர்னு சொல்லி சொன்னா வீரமிக்கவர்கள். மூக்குக்கு மேல கோவம் வருதுன்னு சொல்லி சொல்ற மாதிரி இவர்கள் எல்லாம் வீரமிக்கவர்கள். பீதுன் சவாபீகு கது ஷுக்கத் லஹா ஹைலக்குன் கஅன்னஹா ஹைலக்குல் கஃஆஇ மஜ்தூலுன், அந்த உருக்கு சட்டைகள் வெண்ணிறமான ஆடை. அந்த உருக்கு சட்டையை பத்தி விவரிக்கிறாங்க. அது வெண்ணிறமானவையும் நீளமானவைகளாகும். கஃஉ கஃஆ கஃஆங்கிறது ஒரு கஃஆங்கிறது ஒரு மரம். அந்த கஃஆ என்னும் மரத்தில் முளைக்கும் வளையங்களைப் போல் அது உறுதியானது. ஹிலக்கில் கஃஆ, ஹிலக்குனா வளையம். கஃஆ என்ற இந்த மரத்தில் முளைக்கக்கூடிய அந்த முள்களை போன்று, அந்த வளையங்களை போன்று ஒரு உறுதியான உருக்கு சட்டையாக, வெண்ணிறமுடையதாக அந்த உருக்கு சட்டைகள் இருக்கின்றது. யம்ஷூன மஷ்யல் ஜமாலி அஸ்ஸுஹ்ரி யஅஸிமுஹும் லர்புன் இதா அர்ரத சூது தனாபீலு, வெண்ணிற ஒட்டகைகளைப் போன்று வீரநடை போடும் அவர்கள் எதிரிகளை தாக்கிக் கொண்டே இருப்பதால் அந்த தாக்குதல்கள் தான் அவர்களை கருங்குள்ளர்கள் கதிகலங்கோடும் வேளையில் எதிரிகளின் தாக்குதலுக்கு ஆளாகாமல் தடுக்கின்றது. அவங்க எப்படி நடக்கிறாங்க, எம்ஷூன மஷீல் ஜிமாலி ஜுஹுரி, ரொம்ப அழகா என்ன செய்றாங்க, நடக்கின்றார்கள். யாசிமுகும் வருமுன், அவர்களை பாதுகாக்கின்றது. அவர்களுடைய தாக்குதல்கள் அவர்களை என்ன செய்யுது, பாதுகாக்கின்றது. அடுத்து லா யஃப்ரஹூன இதா ஜாலத் ரிமாஹுஹும் கௌமன் வலைசு மஜாசிஅ இதா நீலு, அவர்களின் ஈட்டிகள் குறிதவறாமல் எதிரிகளை தாக்கினால் அவர்கள் அதற்காக மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். அவர்களுடைய ஈட்டிகள் அந்த எதிரிகளை தாக்கினால், தாக்கிக் கொண்டே இருந்தாலும் கூட அவங்க அதற்காக என்ன செய்ய மாட்டாங்க, சந்தோஷப்பட மாட்டாங்க. வலைசு மஜாசிஅ இதா நீலு,
ஏனெனில் குறி தப்பாமல் தாக்குவது அப்படிங்கிறது அவர்களுக்கு சர்வசாதாரணமான செயலை என்று ஒரு பெரிய சாதனை அல்ல. அது ஒரு பெரிய சாதனை இல்லை அவங்களுக்கு. அப்போ குறைஷர்களை பத்தி முஹாஜிர்களை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. அவங்க எந்த அளவுக்கு தாக்குவாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்க தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருந்தாலும் கூட அதை பத்தியெல்லாம் அவங்க பெருமைப்பட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பெரிய சாதனையே கிடையாது. அது அவங்களுக்கு சாதாரணமான ஒரு விஷயம். மா யக்அு த்அனு இல்லா ஃபீ நுஹூரிஹிம் வமா லஹும் அன் ஹியாதில் மௌத்தி தஹ்லீலுன். எதிரிகளின் ஈட்டிமுனை தாக்குதல் அவர்களின் மார்பு எலும்புகளிலே அன்றி வேறெங்கும் விழுவதில்லை. மா யக்அு த்அனு, அப்படி ஒருவேளை அவங்க திருப்பி தாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, ஃபீ நுஹூரிஹிம், அவர்களுடைய நெஞ்சுகளில தான் வாங்குவாங்க. அப்ப புறமுதுகிட்டு ஓத மாட்டாங்க. எவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்தாலும் தங்களுடைய நெஞ்சில வாங்குவாங்க. வமா லஹும் அன் ஹியாதில் மௌத்தி தஹ்லீலுன். அவருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, மூத்துக்கு பயந்து பின்வாங்குதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அவங்க போருக்கு பயந்து என்ன செய்ய மாட்டாங்க, மூத்துக்கு பயந்து பின்வாங்கி ஓட மாட்டாங்க. மரணத்தின் அ போர்க்களத்தை அடையாமல் பின்வாங்கும் நிலை அவர்களிடத்தில் அறவே இல்லை. அப்ப இதெல்லாம் முஹாஜிரின்களை புகழ்ந்து என்ன செய்றாங்க, படிக்கிறாங்க. இதுதான் கடைசி வரிகள். இதோட இந்த பானத் ஸஅத் அப்படிங்கிறதுக்கு இந்த கவிதையினுடைய வரிகள் முடிகின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்கள அடுத்த பதிவுகள்ல பார்ப்போம். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.